ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் பாபா நமக்கு முக்கியமான விஷயங்களாக சொல்கிறாங்க. பாபா நம்மளை எவ்வளோ உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய குழந்தைகள் நீங்கள் அப்படிங்கிறத உணர்த்துறார். அதுக்காக சொல்கிறாரு பாபா, நீங்கள் என்னையை விட ரொம்ப உயர்ந்தவர்கள். அதுக்காக சொல்கிறாரு, நான் உலகத்துக்கு எஜமானனாக ஆகிறதில்ல, ஆனால் நான் உங்களை ஆக்குறேன். மேலும் பிரம்மாண்டத்திற்கும் நீங்கள் எஜமானர்களாக ஆகுறீங்க. நான் பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானன், ஆனால் நீங்கள் ரெண்டுக்குமே எஜமானர்களாக இருக்கீங்க. அப்போ என்னை விட நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள்ங்கிற. பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள்லாம் அது நம்மளுடைய வீடு, குழந்தைகளுக்கு தான் வீடு சொந்தம். இப்போ அதுக்கும் நம்ம எஜமானர்கள் தான். இங்கே முழு உலகத்திற்கும் சத்தியுகத்தில் எஜமானர்கள். ஆனால் பாபா அதுக்கு வரதில்லை, ராஜ்யம் செய்கிறதில்ல. அதனால சொல்கிறாரு, என்னை விட நீங்கள் உயர்ந்தவங்க தானே, அதனால தான் நான் உங்களுக்கு நமஸ்காரம் செய்கிறேன், சலாம் சொல்கிறேன் அப்படிங்கிற. மேலும் பாபா சொல்கிறார், இப்போ நீங்கள் அந்த மாதிரி உயர்ந்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு படிப்பை தான் படிச்சுட்ருக்கீங்க. ஈஸ்வரிய தாமத்தில் இருக்கீங்க, ஈஸ்வரிய இடத்துல இருக்கிறீங்க. அப்படின்னா அந்த சங்கம யுகத்தை சொல்கிறார். ஈஸ்வரன் எங்கே வந்திருக்காரோ அந்த டைமில் நீங்கள் இருக்கீங்க. இங்கே வந்து தான் மனிதனை நான் தேவதையாக மாற்றுறேங்கிற. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் மனிதனை தேவதையாக ஆக்கக்கூடிய படிப்பை படிச்சுட்ருக்கிறீங்க. அந்த படிப்பை ஒரு பகவானால் மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு எந்த மனிதனுமே இதை கற்றுக் கொடுக்க முடியாதுங்கிறத பாபா ஸ்ட்ராங்காக சொல்கிறார். எந்த ஒரு மனிதனும் மனிதனுக்கு தான் சொல்லிக் கொடுக்குறாங்க, மனிதன் தான் மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, ஆனால் பகவான் மனிதனுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு இருக்காது. ஆனால் இப்போ சங்கம யுகத்தில் தான் இந்த அதிசயமான விஷயம் நடக்குது. பகவான்னா வந்து என்ன கொடுப்பாரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு, வரம் கொடுப்பாரு, அப்படி தான் நினைக்கிறாங்க பக்தியில். ஆனால் அவர் வந்து படிப்பை கற்றுக் கொடுக்குறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் இப்போ அவர் வந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார். பகவான் பரமாத்மா மனித ஆத்மாக்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து மனிதனை தேவதையாக ஆக்குகிறார். பாபா சொல்கிறாங்க, நீங்கள் தான் நம்மளை உணர்த்துறார். சதோ பிரதானமாக இருந்தீங்க, தமோ பிரதானம் ஆயிட்டீங்க. முள்ளு போல் இருந்தீங்க, துக்கம் கொடுக்கக்கூடியவங்களா, 5 விகாரம் நிறைஞ்சவங்களா. ஆனால் உங்களை நான் மலர் போல் ஆக்குறேன். அதனால தான் காமிச்சிருக்காங்க, சிவன் கோயிலில் சிவனுக்கு வந்து அரளிப்பூ, வில்வம் இதெல்லாம் போடுறாங்க. வேறு எந்த கிருஷ்ணனுக்கெல்லாம் போட மாட்டாங்க, வாசம் நிறைஞ்ச மலர்களை தான் போடுவாங்க. இப்போ பாபா சொல்லித்தரார், இதுக்கான அர்த்தம்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நாம் தான் விஷம் போல் வரும் விகாரங்களோட, ஆனால் நான் உங்களை எப்படி வந்து மாற்றிடுறேங்கிறார். மேலும் பாபா சொல்கிறார், ஹம்சோ சோகமோட அர்த்தமெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நாம் தான் அப்படி இருந்தோம், எந்த பூஜிக்கத்தக்க நிலையில் நாம் தான் எப்படி ஆகிட்டோம், பூஜாரியாக. இதை தான் வந்து அங்கே என்ன சொல்லிட்டாங்க பக்தியில், பரமாத்மா தான் ஆத்மா, அங்கேருந்து பிரிஞ்சு வந்தாங்க, திரும்ப ஆத்மா பரமாத்மாவோட கலந்துரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாதுங்கிற. நீங்கள் எல்லாருமே பரம்தாம்லேருந்து வந்து இங்கே நடிக்கிறீங்க. உங்களுடைய நடிப்பில் நீங்கள் தான் அவ்வளோ உயர்ந்த பூஜிக்கத்தக்க நிலையில் இருந்தீங்க. பூஜிக்கத்தக்க நிலையில் இருந்தவங்க பூஜாரியாக மாறிட்டீங்க. இப்போ இதனுடைய அர்த்தமெல்லாம் நீங்கள் தான் புரிஞ்சுருக்கீங்கன்னு சொல்கிறேன். மேலும் பாபா சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் எல்லாருமே வானப்பிரஸ்த நிலையில் இருக்கீங்க. மரணம் உங்கள் முன்னாடியே காத்துட்ருக்கு. உங்களுடைய 84 பிறவியோட நடிப்பு உங்களுடைய ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அப்போ நம்ம சுகமும் அனுபவிக்கணும், துக்கமும் அனுபவிக்கணும், பூஜிக்கத்தக்க நிலையிலையும் இருப்போம், பூஜாரியாகவும் மாறிடுவோம். இது நம்மளுடைய நடிப்புங்கிற. அப்போ இந்த கடைசி நேரத்தில் இந்த சிருஷ்டியில் இதெல்லாம் நடித்து முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்கு திரும்பி போகணும். அதுக்காக தான் தன் ஆத்மானு புரிஞ்சுட்டு என்னை மட்டும் நினைங்க, உங்கள் பாவங்கள் சாம்பலாகும். அப்போ தான் வீட்டுக்கு திரும்ப போக முடியுங்கிற. நீங்கள் எல்லாருமே நடிகர்கள், அதை மறந்துட்டீங்க. 84 பிறவிகளை நடிக்கக்கூடிய நடிகர்கள். மீண்டும் மீண்டும் அந்த நடிப்பை நாம் என்ன பண்ணணும், சுகம் துக்கம் இல்லை சத்தியுகத்திலேருந்து ஆரம்பித்து கலியுகம், சொர்க்கத்துலேயும் நம்ம நடிப்பு இருக்கும், நரகத்துலேயும் இருக்கும். யார், நமக்கு. இதெல்லாம் நீங்கள் நடிக்கணும். மேலும் ஆத்மாவோட நடிப்பை பற்றி சொல்கிறார் பாபா. 84 பிறவி நடிக்கக்கூடிய நடிப்பும் இருக்குது, ஒரே பிறவி நடிக்கக்கூடிய ஆத்மாவும் இருக்காங்க. 5000 வருஷம் அவங்க அங்கேயே தான் இருக்கணும், வருவாங்க, நடிப்பாங்க, ஒரே பிறவி, திரும்ப அங்கே போனால் அவ்வளோ காலம் அங்கே தான் இருக்கும். இப்படி பலருக்கும் பலவிதமான நடிப்புங்கிறது இப்போ இந்த உலகத்தில் இருக்குங்கிற. இப்போ நீங்கள் சதோ பிரதானமாக ஆகணும், தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக ஆகணும். அதுக்கு தான் பாபா இந்த படிப்பை கற்றுக் கொடுக்குறேன். இந்த படிப்பை யார் நம்பிக்கையோடு படிக்கிறாங்களோ, இங்கே வரவங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் தான் வருவாங்க. இப்போ நம்பிக்கையோடு படிக்கிறாங்களோ அவங்க தான் மிக உயர்ந்த நிலையை அடைகிறாங்க. இது ராவண ராஜ்யம். ராவணன் தான் உங்களை இவ்வளோ எளிமையாக ஆக்குச்சுங்கிற. தூய்மையாக இருந்தபோது அவ்வளோ சுகமாக இருந்தீங்க, வளத்தோடு இருந்தீங்க, எல்லாம் நிறைஞ்சிருந்தது, வைர வைடூரியம் பதிக்கப்பட்ட மாளிகையில். ஆனால் எப்போ 5 விகாரம் ஆத்மாக்குள்ளே போச்சோ உங்களுடைய வளங்கள்லாம் போயிடுச்சுங்கிற.
ஆத்மாவில் இருக்கக்கூடிய குணங்கள் போகும்போது வெளியே இருக்கக்கூடிய ஸ்தூலமான வளங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தன்மை எல்லாமே போய் நீங்கள் எளிமையாயிட்டீங்க. இப்போ மீண்டும் நீங்கள் நிர்விகாரியாக மாற வேண்டும். ஏன்னா நீங்கள் நிர்விகாரமான உலகத்துக்கு, விகாரமே இல்லாத உலகத்திற்கு செல்லணுங்கிற. வாங்க பாபா சொல்லக்கூடிய முழுமையான முரளியை கேட்கலாம். ஓம் சாந்தி. 30/5/2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இப்பொழுது சாந்தி தாமம் சுகதாமத்திற்கு செல்வதற்காக ஈஸ்வரிய தாமத்தில் அமர்ந்துள்ளீர்கள். இது சத்தியமான சங்கமாகும். இங்கே நீங்கள் புருஷோத்தமர்களாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையை விட உயர்ந்தவர்கள், தாழ்ந்தவர்கள் அல்ல. எப்படி? பதில்: பாபா கூறுகின்றார், குழந்தைகளே, நான் உலகத்திற்கு எஜமானனாக ஆகுவதில்லை. உங்களை உலகத்திற்கு எஜமானராக மாற்றுகின்றேன் என்றால் பிரம்மாண்டத்திற்கும் எஜமானர்களாக ஆக்குகின்றேன். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தையாகிய நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன். ஆகையினால் நீங்கள் என்னை விடவும் உயர்ந்தவர்களாக ஆகிவிடுகிறீர்கள். நான் எஜமானர்களாகிய உங்களுக்கு சலாம் போடுகின்றேன். பிறகு நீங்கள் அப்படி மாற்றக்கூடிய தந்தைக்கு சலாம் போடுகிறீர்கள். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான குழந்தைகளுக்கு நமஸ்காரம். பாபா நமஸ்காரம் செய்கின்றார். நம்மை பிரம்மாண்டத்திற்கும் எஜமானராக மாற்றுகின்றார், உலகத்திற்கும் எஜமானனாக மாற்றுகின்றார் என்பதை குழந்தைகள் தெரிந்துள்ளீர்கள். ஸோ பாபா நம்ம நமஸ்காரம் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் முதல்ல நமக்கு சொல்கிறார். ஏன்னா பாபா சொல்கிறாங்க, என்னை விட நீங்கள் உயர்ந்தவங்க, இந்த முழு உலகத்திற்கும் சத்தியுகத்தில் நீங்கள் எஜமானர்களாக இருக்கீங்க. இது மட்டும் இல்லாமல் பிரம்மாண்டத்திற்கும் பரம்தாமத்திற்கும் நீங்கள் தான் எஜமானர்களாக இருக்கீங்கங்கிற. அது எப்படி நம்ம பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்கள் ஏன் சொல்கிறாரு? ஏன்னா அது நம்மளுடைய சொந்த வீடு, சொந்த இருப்பிடம். குழந்தைகள் நாம் நம்முடைய வீட்டில் இருக்கோன்னா அது நம்மளுடைய சொந்தம், நமக்கு தான் சொந்தம். வீடு குழந்தைக்கு தான். அதனால் பாபா சொல்கிறாங்க, அதுக்கும் நீங்கள் தான் எஜமானர்கள். பாபா பிரம்மாண்டத்திற்கு மட்டும்தான் எஜமானராகின்றார், உலகத்திற்கு எஜமானராக ஆவதில்லை. அவர் சத்தியுகத்தில் வந்து ஆட்சி செய்கிறது இல்லை. குழந்தைகளை பிரம்மாண்டம் மற்றும் உலகம் இரண்டிற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றார் என்றால் யார் பெரியவர்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிறார். குழந்தைகள் தான் உயர்ந்தவர்கள். ஆகையினால் குழந்தைகள் அவருக்கு நமஸ்காரம் செய்கின்றார்கள். பாபா ஏன்னா அப்படி நம்மளை ஆக்கிறவர் யார்? சிவபாபா தான். பாபா, தாங்கள் எங்களை பிரம்மாண்டத்திற்கும் பிறகு இந்த உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகின்றீர்கள். அங்கே எப்பயுமே நம்ம பிரம்மாண்டத்துக்கு எஜமானர்கள் தான், ஏன்னா வீடு நமக்கு சொந்தம். ஆனால் இந்த உலகத்திற்கு எஜமானர்கள் ஆக்கணும்னா அவரோட முயற்சி எவ்வளோ இருக்குது. நமக்கு எவ்வளோ படிப்பை கற்றுக் கொடுத்து தகுதியாக்கி இந்த உலகத்திற்கும் எஜமானர்களாக மாற்றுகிறார். ஆகையினால் தங்களுக்கு நமஸ்காரம். அப்போ நமக்கு எவ்வளோ, நம்ம 2500 வருஷமாக அவருக்கு நமஸ்காரம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா அவ்வளோ உயர்ந்த நிலையை நம்மளை அடைய வச்சுருக்கார். முஸ்லீம் மக்கள் கூட அவங்க சொல்லும்போது ஒருத்தரின் ஒருத்தரை பார்க்கும்போது மாலிக்கும் சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் நலமாக இருக்கிறதுக்கு என்னுடைய விருப்பம், நல்லா இருங்க நீங்கள் அப்படின்னு அர்த்தம். சலாம் மாலிக்கம் அப்படின்னும் அவங்க சொல்கிறாங்க. மாலிக்கம் சலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகளாகி உங்களுக்கு இந்த குஷி இருக்கிறது. யாருக்கு நிச்சயம் இருக்கிறதோ, நிச்சயம் இல்லாமல் யாரும் இங்கே வரக்கூட முடியாது. நம்பிக்கை இருக்கிறவங்க தான் அவர் யார், நம்மளை எப்படி மாற்றுறாரு, அவங்க தான் இங்கே வர முடியும். யார் இங்கே வருகிறார்களோ அவர்கள் தான் இந்த மனித குருவிடம் செல்ல மாட்டார்கள். எந்த மனித குருவிடமும் அவங்க செல்வதில்லை. அவங்களுக்கு புரியுது நாம் எங்கே போகிறோம், பாப் தாதா கிட்டே போகிறோம், பகவான் கிட்டே போகிறோம். இந்த மனித குருவும் இங்கே கிடையாது. மனித தந்தையிடம், ஆசிரியரிடம் அல்ல மனித குருவிடம் நாம் செல்வதில்லை. நீங்கள் ஆன்மீக தந்தை, ஆன்மீக ஆசிரியர், ஆன்மீக சத்குருவிடம் வருகின்றீர்கள். இதை நம்ம புரிஞ்சுருக்கோம். யார்கிட்ட நம்ம போகிறோம், படிப்பு கேட்குறோம், யார் நமக்கு வழிகாட்டியாக குருவாக இருக்கார்? எந்த மனிதனும் இல்லை, சுயம் பரமாத்மா. அந்த மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், இவர் ஒருவர் தான் இருக்கிறார். இந்த அறிமுகம் யாருக்கும் தெரிவதில்லை. பக்தி மார்க்கத்தில் சாஸ்திரங்களில் கூட படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை என்பதுதான் சொல்லப்பட்டிருக்கு. தெரிந்திராத காரணத்தினால் அவர்களை அனாதைகள் என்று சொல்லப்படுகிறது. படைப்பவரை தெரியலன்னா என்ன அர்த்தம்? அப்பாவை தெரியல, அப்போ அவங்க அனாதைன்னு சொல்லப்படுறாங்க. யார் நன்கு எழுத படிக்க தெரிந்தவர்களோ அவர்கள் நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை ஒரு நிராகார பகவான் என்பதை புரிந்து கொள்ள முடியும். யார் நல்லா படித்தவங்களாக இருக்கிறாங்களோ, புத்திசாலியாக இருக்கிறாங்களோ அவங்கள தான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. அவர் தந்தையாக, ஆசிரியராக, சத்குருவாக நமக்கு ஆகின்றார்.
கீதையில் கிருஷ்ணனுடைய பெயர் தான் புகழ் பெற்றிருக்கிறது. கீதைனாலே கிருஷ்ணனை சொல்லிட்டாங்க. அவர் தந்தை, ஆசிரியர், சத்குருவாக எப்படி இருக்க முடியும்? கீதை அனைத்து சாஸ்திரங்களுக்கும் தாய், அனைத்திலும் உயர்ந்ததிலும் உயர்வானது. கீதையை தான் எல்லா சாஸ்திரங்களுக்கும் தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது. மற்றபடி எந்த சாஸ்திரங்களினாலும் அதை நாம் தாய் தந்தை என்று சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் தாய் தந்தைன்னு சொல்ல முடியாது. ஸ்ரீமத் பகவத்கீதை தான் அனைத்திற்கும் தாயாக இருக்கிறது என்று பாடப்பட்டுள்ளது எங்கள் பக்தியிலேயும். பகவானுடைய கமல வாயிலிருந்து வந்தது கீதை ஞானமாகும். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை என்றால் கண்டிப்பாக உயர்ந்ததிலும் உயர்ந்தது என்று அதுதான் பாடப்படும். அவர் சொல்லியிருக்கிறதுனா அதுதான் உயர்ந்தது. கீதையை படைப்பவர் என்று அவரைத்தான் சொல்ல முடியும். மற்ற அனைத்து சாஸ்திரங்களும் இதனுடைய கிளைகளாக இருக்கிறது, அதாவது படைப்புகளாக இருக்கின்றது. படைப்பிடமிருந்து ஒரு பொழுதும் ஆஸ்தி கிடைக்க முடியாது. கீதையை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் படித்தா, அதுவும் மனிதன் சொல்லக்கூடிய கீதை இல்லை, பகவான் சொல்லக்கூடிய கீதை, அதை தவிர எதை நம்ம ஃபாலோ பண்ணாலும் ஆஸ்தி கிடைக்காது. ஏன்னா எல்லாமே படைப்பு தான். அப்படியே கிடைத்தாலும் அல்ப காலத்திற்கானதாக இருக்கும். மற்ற இவ்வளவு சாஸ்திரங்கள் எல்லாம் இருக்கின்றது. அவற்றை படிப்பதன் மூலம் அல்பகால சுகம், அதாவது ஒரு பிறவிக்கான சுகம் மட்டுமே கிடைக்கிறது. அதை மனிதர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். மனிதன்தான் கற்றுக் கொடுக்குறாங்க. டீச்சராக இருந்து கற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் மனிதர்கள் தான். ஆனால் இங்கே பகவான் கற்றுக் கொடுக்குறாரு, மனித ஆத்மா படிக்கிறோம். பலவிதமான படிப்பெல்லாம் இங்கே இருக்கின்றது. அதை மனிதர்களுக்கு கற்பிக்கிறார்கள். அல்பகாலம் சுகம் கிடைக்கிறது. பிறகு அடுத்த பிறவியில் வேறு படிப்பை படிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதே படிப்பை படிப்போம்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு பிறவிலையும் திரும்ப திரும்ப படிக்கணும். அதே போல் வேறு படிப்பை நாம் படிக்க வேண்டியதாக இருக்கும். இங்கே ஒரே நிராகார தந்தை தான் இருக்கிறார். நிறைய டீச்சர்ஸ் கிடையாது, ஒருத்தர் மட்டும்தான், குருவும் அவர் தான். அவர் 21 பிறவிகளுக்கான ஆஸ்தியை கொடுக்கின்றார். எந்த மனிதனும் அப்படி கொடுக்க முடியாது. ஒரு பிறவிக்கு வேணால் அப்பா ஆஸ்தி கொடுக்கலாம், அதுவே அழிஞ்சு போயிடும். பாதியிலே அதை என்ன பண்ணிடுறாங்க, இருக்கிறதையும் செலவு பண்ணி முடிச்சிடுறாங்க, நஷ்டமாக்கிடுறாங்க. ஆனால் இந்த அப்பா கொடுக்கக்கூடிய ஆஸ்தி எத்தனை பிறவிக்கு வருது. அவர்கள் ஒரு பைசாவிற்கும் பிரயோஜனம் இல்லாதவர்களாக மாற்றி விடுகிறார்கள். அப்பா கொடுக்குற பணத்தினால இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் சோம்பேறியாக கூட ஆயிடுறாங்க. பாபா ரூபாய்க்கு ஒப்பானவர், அதாவது மிக உயர்ந்த மதிப்பு உடையவர்களாக நம்மளை மாற்றுறார். விலை மதிக்க முடியாதவர்களாக மாற்றுறார். இப்பொழுது பாபா குழந்தைகளுக்கு இதெல்லாம் புரிய வைக்கிறார். நீங்கள் அனைவரும் ஈஸ்வரனுடைய குழந்தைகள் அல்லவா. சர்வவியாபி என்று சொல்வதன் மூலம் அர்த்தம் எதையுமே புரிந்து கொள்ள முடியாது. எல்லா இடத்துலையும் கடவுள் இருக்கார், எல்லாருமே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டா அப்போ யாருக்கு குழந்தையாக இருக்க முடியும்? அனைவருக்குள்ளும் பரமாத்மா இருக்கின்றார் என்றால் பிறகு அனைவருமே தந்தையாக ஆகிவிடுகின்றனர். எல்லோருமே தந்தை என்றால் பிறகு ஆஸ்தி எங்கிருந்து கிடைக்கும்? யாருக்கு அவர் கொடுக்கறது? யாருடைய துக்கத்தை யார் நீக்குவது? இல்லையா? கடவுளுக்கே எப்படி துக்கம் வரும்? பாபாவை தான் நாம் அப்படி சொல்ல முடியும், துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுப்பவர் என்று. தந்தையே தந்தை என்பதற்கு எந்த அர்த்தமும் வருவதில்லை. எல்லாருமே அப்பா தான் அப்படின்னு சொல்ல முடியாது. இது ராவண ராஜ்யம் என்பதை பாபா புரிய வைக்கிறார். இது கூட நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் தான் சொல்லுவாங்க. எல்லாருமே நம்ம ஈஸ்வர் தான், சிவோகம் நாமே சிவம் அப்படின்லாம் சொல்லிடுறாங்க. ஆகையினால் சித்திரங்களில் கூட தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. நாம் புருஷோத்தம சங்கமயுகத்தில் இருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகி நீங்கள் தெரிந்துள்ளீர்கள். பாபா புருஷோத்தமர்களாக நம்மை மாற்ற வந்துள்ளார். வக்கீலுக்கு, டாக்டர் போன்றவைகளுக்கு படித்து அதன் மூலம் பதவியை அடைகிறார்கள். அதே போல் இந்த படிப்பின் மூலம் நாம் இப்படி ஆகின்றோம், அதாவது மனிதனிலிருந்து தேவதையாக ஆகின்றோம் என்று நாம் புரிந்து கொள்கிறோம். நீங்கள் இங்கே சத்தியமானவருடைய சேர்க்கையில் அமர்ந்துள்ளீர்கள். யார் உண்மையான விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறாரோ அவருடைய தொடர்பில் நீங்கள் இருக்கீங்க. இதன் மூலம் நீங்கள் சுகதாமத்திற்கு செல்கிறீர்கள். சத்தியமான ஒரு தாமம் வசிக்கும் இடம், அதுதான் என்ன சொல்கிறார் பாபா, சுகதாமம், சத்யுகம், சொர்க்கம். இரண்டாவது ஒன்று சுகதாமம், இரண்டாவது சாந்தி தாமம். அங்கேயும் பாபா நமக்கு எஜமானனாக்குறார். இவை ஈஸ்வரனுடைய தாமமாகும். அதாவது சங்கமயுகம்ங்கிறது ஈஸ்வர் வரக்கூடிய டைம். அப்போ தான் அவருடைய சத்தியமான சங்கம் நமக்கு கிடைக்கிது. பாபா படைப்பவராக இருக்கின்றார். யார் தந்தையின் மூலம் அவரை புரிந்து கொண்டு புத்திசாலியாக ஆகிவிடுகிறார்களோ அவர்களுக்கு மிக உயர்ந்த பதவி என்பது கிடைக்கிறது. அவர்களுடைய வேலை சேவை செய்வதாகும். இல்லையா? நம்ம புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணும்?
சேவை பண்ணணும், மற்றவங்களையும் அப்படி மாற்றணும். நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டு புத்திசாலிகளாக ஆகியுள்ளீர்கள் என்றால் சிவனுடைய கோயில்களுக்கு சென்று புரிய வைங்கள். அங்கே தான் அவரோட பக்தர்கள்லாம் இருப்பாங்க, சேவை பண்ணுங்க. இவர் மீது பழம், பூ, வெண்ணெய், நெய், அரளிப்பூ, ரோஜா மலர் போன்றவர்களை ஏன் போடுகிறீர்கள் என்று அவர்களிடம் கேளுங்கள் என்று பாபா கூறுகின்றார். எதுக்காக இவரை இவ்வளோ புகழ் பாடுறோம், பூஜையெல்லாம் செய்கிறோன்னு கேளுங்க. கிருஷ்ணருடைய கோயிலில் அரளிப்பூவை போடுவதில்லை இல்லையா? சிலதெல்லாம் வந்து சிவனுக்கு மட்டும்தான் அரளி, வில்வம் இதெல்லாம் அர்ப்பணம் செய்வாங்க. கசப்பான விஷமான மலர்கள் பொருட்கள்லாம் கிருஷ்ணனுக்கே அதெல்லாம் போடுறதில்லைன்னு கேளுங்க. அங்கே மிகவும் வாசனை மிக்க மலர்களை தான் கொண்டு செல்கிறார்கள். சிவனுக்கு முன்னால் தான் அரளிப்பூவை போடுகின்றார்கள் என்றால் ரோஜா மலரையும் போடுகிறார்கள். அர்த்தம் எதையும் ஆனால் தெரிந்திருக்கவில்லை இல்லை. யார் பாபாவுக்கு வரக்கூடியவங்க, பாபா கிட்ட வரக்கூடியவங்க, குழந்தைகளாக ஆகக்கூடியவங்க நம்ம எப்படி இருக்கோம்? அரளிப்பூ போல் விஷமான குணங்கள் நிறைஞ்சவங்களா, விகாரங்கள் நிறைஞ்சவங்களா, காம கோப லோபமோகம் நிறைஞ்சவங்களா வரும். அவருக்கு அர்ப்பணம் செய்கிறோம் நம்மை, அப்போ நம்ம ரோஜாவாக மாறிடுறோம். மற்றபடி வேறு யாருமே நம்மளை இந்த விஷயத்திலிருந்து உயர்ந்தவங்களாக ஆக்க முடியாது. இந்த சமயத்தில் குழந்தைகளாகிய உங்களுக்கு பாபா அனைத்தையும் புரிய வைக்கிறார். எந்த மனிதனும் இதை புரிய வைப்பதில்லை. மற்றபடி முழு உலகத்திலும் மனிதர்களுக்கு தான் படிப்பை கற்றுக் கொடுக்கிறார்கள். உங்களுக்கு பகவான் கற்றுக் கொடுக்கின்றார். இதுதான் பெரிய விஷயம். பகவான் வந்து படிப்பை கற்றுக் கொடுப்பாரு, ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பாருன்னு தெரியாது. பகவான்னா வரம் கொடுப்பாரு, ஆசீர்வாதம் கொடுப்பாரு, போயிடுவார். ஆனால் இங்கே இருந்து நமக்கு கற்றுக் கொடுக்குறார். எந்த மனிதனையும் பகவான் என்று சொல்ல முடியாது. லக்ஷ்மி நாராயணை கூட பகவான் என்று கூறுவதில்லை. அவர்களும் தேவி தேவதைகள் என்று தான் சொல்லப்படுகிறார்கள். பிரம்மா, விஷ்ணு, சங்கரை தேவதைகள் என்று தான் சொல்ல முடியும். அவங்களும் சூக்ஷ்ம தேவதைகள் தான். பகவான் ஒருவர் மட்டும்தான். அவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார். அனைவருமே ஹே பரம்பிதா பரமாத்மாவே என்று சொல்கிறார்கள். அவருடைய உண்மையான பெயர் சிவன். பரமாத்மாவோட உண்மையான பெயர் என்ன? சிவா. மற்றும் குழந்தைகளாகி நீங்கள் சாலி கிராமங்களாக இருக்கிறீர்கள். சின்ன சின்ன லிங்கமாக யாரை காட்டியிருக்காங்க? அவரை புரிஞ்சுக்கிட்ட குழந்தைகள், பிராமணர்களை. பண்டிதர்கள் ருத்ரஞான யஜ்யம் எல்லாம் உருவாக்குகிறார்கள் என்றால் சிவனுடைய பெரிய லிங்கத்தை உருவாக்குகிறார்கள். மற்றும் சாலி கிராமங்களை சிறிய சிறியதாக உருவாக்குகிறார்கள். ஆத்மாக்களை தான் சாலி கிராமங்கள் என்று சொல்லப்படுகிறது. அவரோட சேர்ந்து யார் இந்த உலகத்துக்கு சேவை செய்கிறோமோ அவங்க தான் வந்து சாலி கிராமங்கள். சிவனை பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. அவர் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். நாம் அனைவரும் நமக்குள் சகோதரன் சகோதரிகளாக இருக்கின்றோம். சகோதரத்துவம் என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? தந்தையினுடைய குழந்தையாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள் தான், எல்லா மனித ஆத்மாக்களும். பிறகு எப்படி சகோதரன் சகோதரிகளாக ஆனோம்? இல்லை, பிரதர்ஸ் தான். பிரஜாபிதா பிரம்மாவின் வாய் மூலமாக பிரஜைகள் படைக்கப்படுகிறார்கள். அப்போ தான் சகோதரன் சகோதரி. அவர்கள் பிராமணர்கள் மற்றும் பிராமணிகள். நாம் பிரஜாபிதா பிரம்மாவின் குழந்தைகள். சிவனோட குழந்தைன்னா எல்லாரும் சகோதரர்கள் மட்டும்தான். பிரம்மாவோட குழந்தைகள்னா தான் சகோதரன் சகோதரி. ஆகையினால் நாம் பிரம்மா குமாரர்கள் குமாரிகள் என்று சொல்லப்படுகிறோம். நல்லது. பிரம்மாவை உருவாக்கியது யார்? பிரம்மாவை படைத்தவர் யார்? பகவான் சிவபாபா. பிரம்மா, விஷ்ணு, சங்கர் இவர்கள் அனைவருமே படைப்புகள். சூக்ஷ்மவதனமும் படைப்பாக ஆகிவிட்டது. சூக்ஷ்மவதனம் கூட எப்போ தேவையோ அப்போ படைக்கப்படும். அது இமர்ஜ் ஆகும், அவ்வளோதான். மற்றபடி சூக்ஷ்ம உலகத்தையும் இருக்கக்கூடிய பிரம்மா, விஷ்ணு, சங்கரும் படைப்பு தானே தவிர, அந்த உலகமும் படைப்பு தானே தவிர படைப்பவர்னு வேறு யாரையுமே சொல்ல முடியாது, ஒரு பரமாத்மாவை தவிர. பிரம்மாவினுடைய கமல வாய் மூலமாக குழந்தைகளாகி நீங்கள் வந்துள்ளீர்கள். பிராமணன் பிராமணிகள் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் பிரம்மாவின் வாய் வம்சாவளி தத்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். பிரஜாபிதா பிரம்மா எப்படி குழந்தைகளை உருவாக்குவார்? கண்டிப்பாக தத்தெடுப்பார். அவ்வளோ குழந்தைங்க எப்படி வந்து படைக்கப்படுவாங்க இல்லையா? தத்தெடுக்கிறது அப்படின்னா ஒரு வாய் மூலமாக ஞானத்தை கேட்டு நாம் அவரை அப்பான்னு சொல்கிறது. சிவபாபாவை அப்பான்னு சொல்லும் போது பிரம்மா மூலமாக அவர் நம்மளை என்ன பண்ணிட்டார்? தத்தெடுத்துக்கிட்டார். எப்படி குருவின் சிஷ்யர்கள் தத்தெடுக்கப்படுகிறார்கள் அல்லவா? குரு அப்படின்னு எப்போ சொல்ல முடியும்? சிஷ்யர்களாக ஆகும்போது. இப்போ அவர் சொல்கிறத கேட்டு புரிஞ்சு அந்த உபதேசங்களை ஏற்றுக்கொள்கிறவங்க அப்போ இவங்க சிஷ்யர்களாக மாறிட்டாங்க. அதே போல தான் இங்கேயும் அவர்கள் சிஷ்யர்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். எனவே பிரஜாபிதா பிரம்மா முழு உலகத்தின் தந்தையாகி விட்டார். அவரை தாத்தாவிற்கு தாத்தா என்று, கிரேட் கிராண்ட்ஃபாதர் என்று சொல்லப்படுகிறது. பிரஜாபிதா பிரம்மா இங்கு தான் வேண்டும் அல்லவா? அப்படின்னா சாக்கார உலகத்தில். ஏன்னா அவர் இருந்தால் தான் அவர் வாய் மூலமாக சிவபாபா ஞானத்தை கொடுக்க முடியும். சூக்ஷ்மவதனத்திலும் கூட பிரம்மா இருக்கின்றார்
அங்கே சூக்ஷ்மமாக இருப்பார். அவருக்கு இந்த சதை எலும்பினாலான உடல் இருக்காது. பிரம்மா விஷ்ணு சங்கர் என்று பெயர் பாடப்பட்டுள்ளது. அங்கே நடிப்பு பார்ட்டெல்லாம் கிடையாது, பார்ட்டெல்லாம் இங்கே தான். ஆனால் சூக்ஷ்ம வதனத்தில் பிரஜைகள் இருப்பதில்லை. பிரஜாபிதா பிரம்மா யார், இதையெல்லாம் பாபா அமர்ந்து நமக்கு புரிய வைக்கிறார். அந்த பிராமணர்களும் கூட தங்களை பிரம்மாவின் குழந்தைகள் என்று சொல்கிறார்கள். யார்? லௌகீக பிராமணர்கள் கூட. பிரம்மா எங்கே இருக்கின்றார் இது அவங்களுக்கு தெரியாது. இவர் அமர்ந்திருக்கிறார் என்று நீங்கள் சொல்வீர்கள், அவர்கள் இருந்து விட்டு சென்றுள்ளார் என்று சொல்வார்கள். பிரம்மா ஏற்கனவே இருந்தார், படைச்சிட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம், இங்கே இருக்கார் இப்போன்னு சொல்லுவோம். அவங்க வாழ்ந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லுவாங்க. அவர்கள் தங்களை பூஜாரி பிராமணர்கள் என்று சொல்கிறார்கள் இல்லையா? பூஜை செய்கிறவங்கெல்லாம் தன்னை பிராமணர்கள்னு சொல்லிக்கிறாங்க. கோயிலில் போயிட்டு தேவி தேவர்களுக்கு பூஜை செய்கிறோம். நீங்கள் இப்பொழுது நடைமுறையில் அப்படி இருக்கிறீர்கள். யாரா? பிராமணர்களா, உண்மையான பிராமணர்களாக இருக்கீங்க. பிரஜாபிதா பிரம்மாவோட குழந்தைகள், தங்களுக்குள் சகோதரன் சகோதரிகள். பிரம்மாவை சிவபாபா தத்தெடுத்துள்ளார். முதல்ல பிரம்மா பாபா வராரு. அவர் யார் குழந்தையாகிறாரு? முதல் குழந்தை சிவபாபாவோட முதல் குழந்தை பிரம்மா தான். நான் இந்த வயதான உடலில் பிரவேசித்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்கின்றேன் என்று கூறுகின்றார். சிவபாபா என்ன சொல்கிறாரு? நான் முதல்ல ஞானத்தை சொல்கிறதுக்காக இவரோட உடலில் பிரவேசம் ஆகிறேன். அப்போ அந்த உடலை பிரவேசம் ஆனவுடனே நான் அவரை என்னுடையவனாக மாற்றிக்கிறேன். அவர் அது மூலமாக தான் நான் உங்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுக்குறேன். மனிதர்களை தேவதைகளாக ஆக்குவது என்பது எந்த மனிதனுடைய காரியம் அல்ல. நம்மை யாருனாலையும் ஒரே ஒரு சிவபாபாவை தவிர தேவதையாக ஆக்க முடியாது. பாபாவை படைப்பவர் என்று சொல்லப்படுகிறோம். சிவ ஜெயந்தியும் கொண்டாடப்படுகிறது. இதெல்லாம் பாரதவாசிகள் தெரிந்துள்ளீர்கள். அப்போ சிவன் இங்கே வந்திருக்கணும் இல்லையா? சிவ ஜெயந்தி என்பது சிவனுடைய பிறந்தநாள். சிவன் நமக்கு தந்தையாக இருக்கின்றார். தேவி தேவதைகளுக்கு இந்த ராஜ்யம் கொடுத்தது யார்? இது கூட மனிதர்களுக்கு தெரியாது. சொர்க்கத்தை படைப்பவர் யார்? பரம்பிதா பரமாத்மா. அவரை தான் தூய்மையான இல்லாத ஆத்மாக்களை தூய்மைப்படுத்தக்கூடியவர் என்று சொல்ல முடியும். உண்மையில் ஆத்மா தூய்மை அடைகிறது. ஆத்மா தான் தூய்மையாகுது, உடல் கிடையாது. பிறகு சதோரஜோ தமோவில் வருகிறது. ஆத்மாவோட கிரேடு குறைஞ்சிருது. இந்த சமயத்தில் கலியுகத்தில் அனைவருமே தமோ பிரதானமாக இருக்கிறார்கள். வெறும் தமோ கிடையாது, தமோ பிரதானம், ரொம்ப கீழே. சத்தியுகத்தில் சதோ பிரதானமாக இருந்தார்கள், மிக உயர்வாக. இன்றிலிருந்து 5000 வருஷத்துக்கு முன்பாக லக்ஷ்மி நாராயணுடைய ராஜ்யம் இருந்தது. 2500 ஆண்டுகள் தேவதைகளோட ராஜ்யம் அப்படி இருந்தது. அவர்களுடைய குழந்தைகள் கூட ராஜ்யம் செய்தார்கள் அல்லவா? லக்ஷ்மி நாராயண் 1 2 3 அப்படின்னு அவங்களும் ராஜ்யம் செஞ்சாங்க. மனிதர்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. இந்த சமயத்தில் அனைவரும் தமோ பிரதானமாக தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். இங்கே ஒரு மனிதன் கூட தூய்மையாக இல்லை. ஹே தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவரே வாருங்கள் என்று அதனால தான் பகவானை அழைக்கிறார்கள். எனவே தூய்மையற்ற உலகமாக இது இருக்கிறது என்று எல்லாருக்கும் புரியுது. இதைத்தான் கலியுகம் நரகம் என்று சொல்கிறோம். புதிய உலகத்தை சொர்க்கம், தூய்மையான உலகம் என்று சொல்கிறோம். பிறகு எப்படி தூய்மையற்றவர்களாக ஆனார்கள்? தூய்மையாக இருந்தது எப்படி தூய்மை இல்லாமல் ஆச்சு? இதெல்லாம் யாருக்கும் தெரியவில்லை. பாரதத்தில் தங்களுடைய 84 பிறவிகளையும் தெரிந்தவர்கள் யாரும் இல்லை. தேவதைகள் 84 பிறவிகளை எடுத்தவங்களுக்கே மறந்துடுச்சு. மனிதர்கள் அதிகபட்சம் 84 பிறவிகளை எடுக்கிறார்கள், குறைந்தபட்சம் ஒரு பிறவி. பாபா ஆத்மாவோட ரகசியத்தை சொல்கிறார். ஒரே ஒரு பிறவிக்காக ஆத்மா மேலேருந்து கீழே வரும், நடிக்கும், திரும்ப மேலே போச்சுன்னா 5000 வருஷம் அப்படி தான் உட்காந்துருக்கணும். இப்படியும் பார்ட் இருக்கு. பாரதத்தை அழிவட்ட கண்டம் என்று ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஏனென்றால் இங்கே தான் சிவபாபா அவதாரம் நடக்கிறது. சொர்க்கம் நரகம் மாற்றி மாற்றி இருக்கும், அழியாது பாரதம். பாரத கண்டம் ஒரு பொழுதும் விநாசமாக முடியாது. மற்றபடி இருக்கின்ற அனைத்து கண்டங்களும் விநாசமாகிடும், இல்லாமல் போயிடும். இந்த சமயத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது. யாருமே தங்களை தேவதைகள் என்று சொல்லிக்கொள்வதில்லை. ஏனென்றால் தேவதைகள் சதோப்பிரதானமான தூய்மையானவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது அனைவருமே தூய்மையற்ற பூஜாரிகளாக ஆகிவிட்டார்கள். அதனால் அப்படித்தானே சொல்லிக்க முடியாது. இதையும் பாபா புரிய வைக்கிறார். பகவானுடைய மகா வாக்கியம் அல்லவா? பகவான் அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். அவர் ஒரே ஒரு முறை தான் பாரதத்தில் வருகின்றார். எப்போ? கலியுகத்தோட கடைசியில். அதுதான் புருஷோத்தம சங்கம யுகத்தில். இந்த சங்கம யுகத்தையே புருஷோத்தம யுகம் என்று சொல்லப்படுகிறது. சங்கமம்னா 2 யுகமும் சந்திக்குது. சங்கம யுகமாகவும் கலியுகத்திலிருந்து சத்தியுகமாக மாறுறது தான் சங்கம யுகம். தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாவதற்கான யுகம் இது. தூய்மையற்ற ஒரு டிரான்சிஷன் பீரியடை தான் நம்ம சங்கம யுகம்னு சொல்கிறோம்.
கலியுகத்தில் தூய்மையற்ற ஆத்மாக்கள் இருக்கின்றார்கள், சத்தியுகத்தில் தூய்மையான தேவதைகள் இருக்கிறார்கள். ஆகையினால் இதனை புருஷோத்தம சங்கமயுகம் என்று சொல்லப்படுகிறது. இப்படி இருந்த மனிதன் அப்படி மாறுறாங்க. இப்பொழுது பாபா வந்து தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக மாற்றுகிறார். நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக புருஷோத்தமர்களாக ஆவதற்காக வந்துள்ளீர்கள். ஆத்மாக்களாகிய நாம் நிர்வாண தாமத்தில் இருக்கின்றோம் என்பதை மனிதர்கள் தெரிந்திருக்கவில்லை. நம்முடைய வீடு அதுதான் மேலன்னு தெரியாது. அங்கிருந்து நடிப்பை நடிப்பதற்காக வந்திருக்கின்றோம். இந்த நாடகத்தின் ஆயுள் 5000 ஆண்டாகும். நாம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் நடிப்பை நடிக்கின்றோம். இவ்வளவு மனிதர்கள் அனைவருமே நடிகர்களாக இருக்கின்றார்கள். எல்லாரும் நடிச்சிட்ருக்கோம். நம்மளோட உண்மையான வீட்டிலேருந்து வந்து இந்த நாடகத்தின் சக்கரம் சுற்றி கொண்டே இருக்கிறது. காலம் கடந்துகிட்டே வருது. ஒரு பொழுதும் அது நிற்காது. முதலில் இந்த நாடகத்தின் நடிப்பை நடிக்க தேவி தேவதைகள் வருகிறார்கள். மேலிருந்து ஆத்மா வருது, தேவதையாக நடிக்குது. பிறகு திரேதாயுகத்தில் சத்திரியர்களாக ஆகின்றார்கள். சக்தி இழந்து கலைகள் போய் ஆகிறாங்க. தூய்மையோட சக்தி இழந்துடுறாங்க. இந்த நாடகத்தை பற்றி எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இது முட்கள் நிறைந்த காடாக இருக்கிறது. இது கலியுகம். மனிதர்கள் அனைவரும் துக்கம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கலியுகத்திற்கு பிறகு சத்தியுகம் வருகிறது. கலியுகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள். சத்தியுகத்தில் எவ்வளவு பேர் இருப்பார்கள்? மிகவும் குறைவானவர்களே இருப்பார்கள். மற்றவங்களாம் எங்கே போயிடுவாங்க? பரம்தாம். ஆதி சனாத்தன சூரிய வம்சி தேவி தேவதைகள் தான் இருப்பார்கள். இந்த பழைய உலகம் இப்பொழுது மாற வேண்டும். மனித உலகத்திற்கு பிறகு தேவதை உலகம் ஆக வேண்டும். மனிதன் வாழக்கூடிய யுகம் தேவதை வாழக்கூடிய இடமாக மாறணும். ஆதி சனாத்தன தேவி தேவதா தர்மம் இருந்தது. ஆனால் இப்பொழுது தங்களை தேவி தேவதைகள் என்று அவர்கள் சொல்லிக் கொள்வதில்லை. ஏன்னா கீழே வந்துட்டாங்க. தங்களுடைய தர்மத்தையும் மறந்து விட்டார்கள். இந்த பாரதவாசிகள் மட்டும்தான் தங்களுடைய தர்மத்தை மறந்து விட்டார்கள். இந்த ஹிந்துஸ்தானில் இருக்கின்ற காரணத்தினால் ஹிந்து என்ற தர்மம் சொல்லிவிட்டார்கள். ஹிந்துன்னு பேர் வச்சிட்டாங்க. தேவதைகள் தூய்மையாக இருந்தார்கள். இவர்கள் தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். ஆகையினால் தங்களை தேவதைகள் என்று சொல்ல முடியாது. தேவதைகளின் பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள். தேவதைகளாக இருந்தவங்களும் ஹிந்து தர்மத்தில் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்தவங்களும் ஹிந்து தர்மம்னு சொல்லிட்டாங்க. தேவதைகளாக இருந்தவங்களும் தேவதைகளுக்கு பூஜையை செஞ்சிட்ருக்கிறாங்க. தங்களை பாவிகள் கீழானவர்கள் என்று சொல்கிறார்கள். நீங்கள் தான் பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் தான் பூஜாரியாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்று பாபா புரிய வைக்கிறார். அந்த நிலையில் இருந்தவங்களும் நீங்கள் தான், இந்த நிலைக்கு வந்துட்டவங்களும் நீங்கள் தான்னு சொல்கிறார். ஹம்சோ சோகம் என்பதின் அர்த்தத்தை புரிய வைக்கிறார். இது ஆத்மா தான் பரமாத்மா ஆகுது, பரமாத்மா மீண்டும் ஆத்மாவாக பிரிஞ்சு வந்துடுது. அப்படி கிடையாது. இது எதுக்காக சொல்லப்பட்டது? நாம தான் தேவதை நிலையில் இருந்தோம், இப்போ பூஜாரி ஆகிட்டோம், மீண்டும் பூஜை நிலையை அடையணும். அவர்கள் ஆத்மாதான் பரமாத்மா என்று சொல்லிவிடுகிறார்கள். இது பொய்யான அர்த்தம். பொய்யான உடல், பொய்யான மாயை. இந்த உலகத்தில் எல்லாமே பொய் தான். சத்தியுகத்தில் அப்படி எதையுமே சொல்ல மாட்டார்கள். பாபா சத்தியமான கண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார். பிறகு பொய்யான கண்டத்தை ராவணன் உருவாக்கி விடுகிறார். ஆத்மாக்குள்ளே எல்லா பொய்யான விஷயங்களும் வந்துடுது. ஆத்மா என்ன, பரமாத்மா என்ன என்பதையெல்லாம் பாபா புரிய வைக்கிறார். இதை கூட யாரும் தெரிந்திருக்கவில்லை. பாபா கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் புள்ளியாக இருக்கின்றீர்கள். உங்களுக்கு 84 பிறவிகளின் நடிப்பு பதிவாகி இருக்கிறது. என்னெல்லாம் நம்ம நடிக்கணுமோ அதெல்லாமே ஆத்மாவில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஆத்மாக்களே ஆகிய நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை யாருமே தெரிந்திருக்கவில்லை. நான் வக்கீலாக இருக்கின்றேன், இன்னாராக இருக்கின்றேன் என்பதை தெரிந்திருக்கிறார்கள். நான் ஆத்மாங்கிறது தெரியல. நம்ம எப்படி இருந்தோம், உயர்வான நிலையில் தூய்மையாக இருந்தோம்லாம் மறந்துட்டாங்க. அந்த பிறவியில் என்ன படித்து என்னவாக இருக்குமோ அதுதான் ஞாபகம் இருக்குது. நான் வந்து வக்கீலாக இருக்கேன், டாக்டராக இருக்கேன். ஆத்மாவை யாருக்கும் தெரியல. பாபா தான் வந்து அறிமுகத்தை கொடுக்கிறார். உங்களுடைய ஆத்மாவில் 84 பிறவிகளுடைய நடிப்பு அழிவற்றதாக பதிவாகி இருக்கிறது. அது ஒரு பொழுதும் அழியவே முடியாது. திரும்ப திரும்ப நீங்கள் இதே போல தான் நடிச்சிட்ருப்போம். அதில் சுகம் துக்கம் மாறி மாறி நமக்கு வரும். வெற்றி தோல்வி மாறி மாறி வரும். பூஜாரி பூஜை நிலை மாறி மாறி வரும். இதெல்லாம் பாபா நமக்கு சொல்கிறார். இதே பாரதம்தான் மலர்களின் தோட்டமாக இருந்தது. சுகமே சுகமாக இருந்தது. இப்பொழுது துக்கமே துக்கம். இதுவும் நம்மளுடைய பாட்டில் இருக்குது. உலகத்தில் சுகமும் துக்கமும் மாறி வரும். அதில் நம்ம நடித்து தான் ஆகணும். இந்த ஞானத்தை எல்லாம் பாபா கூறுகிறார். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது பாபாவின் மூலம் புதிய புதிய விஷயங்களை கேட்கிறீர்கள். அனைத்திலும் புதிய விஷயம் என்ன? நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும். மனிதனிலிருந்து தேவதைக்கான படிப்பை எந்த மனிதனும் கற்றுக் கொடுப்பதில்லை. பகவானே படிப்பிக்கின்றார். இதை நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அந்த பகவானை சர்வவியாபி என்று சொல்வது
அவமரியாதை செய்வது, அதாவது திட்டுவது போல. இப்பொழுது பாபா புரிய வைக்கிறார், நான் ஒவ்வொரு 5000 வருடத்துக்கு பிறகும் வந்து பாரதத்தை சொர்க்கமாக மாற்றுகின்றேன். ராவணன் அதை நரகமாக ஆக்கிவிடுகிறார். 5 விகாரம். இந்த விஷயங்கள் எல்லாம் உலகத்தில் இருப்பவர்களுக்கு தெரியவில்லை. பாபா தான் வந்து மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுகின்றார். அழுக்கு துணிகளை துவைத்தார் அப்படின்னு சீக்கிய தர்மத்தில் சொல்லிட்டாங்க. மழை ஜலம் நிறைஞ்ச துணியை துவைச்சார் அப்படின்னா அது யார்? அந்த துணி யார்? ஆத்மா தான். அவ்வளோ அழுக்காயிடுச்சு. இப்போ பாபா வந்து தோபியாக இருந்து வண்ணானாக இருந்து துவைச்சி சுத்தம் பண்ணுறார். இப்படி அவரை வண்ணான்னு கூட என்ன பண்ணிட்டாங்க, புகழாக பாடிட்டாங்க. அங்கே விகாரம் இருப்பதில்லைங்க சத்தியுகத்தில். அந்த உலகம் சம்பூர்ண நிர்விகார உலகம். இப்பொழுது விகார உலகம். தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவரை வாருங்கள் என்று அழைக்கிறார்கள். நம்மை ராவணன் தூய்மையற்றவர்களாக ஆக்கிவிட்டான். ஆனால் ராவணன் எப்பொழுது வந்தான், என்னவாயிற்று என்பதெல்லாம் யாருக்கும் தெரியாது. ராவணன் எவ்வளவு ஏழ்மையானவர்களாக நம்மை மாற்றிவிட்டான். இந்த 5 விகாரம் தான் நம்மளோட எல்லா வளங்களையும் என்ன பண்ணிடுச்சு, இழக்க வச்சிருச்சு, ஏழ்மையாக மாறிட்டு. பாரதம் 5000 வருடங்களுக்கு முன்னாடி எவ்வளவு செல்வம் நிறைந்ததாக இருந்தது. தங்கம், வைரம், வைடூரியங்களால் ஆன மாளிகைகள் இருந்தது. எவ்வளவு செல்வமும் இருந்தது. இப்பொழுது நாம் எந்த நிலையில் இருக்கின்றோம் இல்லையா? தங்கமெல்லாம் பார்க்கவே முடியாது, அந்தளவுக்கு ஆயிடுச்சு. அதுவும் பாபாவை தவிர வேறு யாரும் நம்மை கிரீடம் வைக்கக்கூடிய மனிதர்களாக ஆக்க முடியாது. சிவபாபா பாரதத்தை சொர்க்கமாக்குகிறார் என்று இப்பொழுது தெரிந்திருக்கின்றோம். இப்பொழுது மரணம் முன்னாலே காத்திருக்கின்றது என்று பாபா கூறுகிறார். நீங்கள் வானப்பிரஸ்திகளாக இருக்கிறீர்கள் இல்லையா? வயதான முதுமை இருக்கிறவங்க வானப்பிரஸ்த நிலை. அவங்க என்ன பண்ணணும், நல்லபடியாக போய் சேரணும்னு நினைப்பாங்க. இப்போ நீங்கள் முழு சிருஷ்டியிலே நடித்து முடித்து கடைசி நிலையில் இருக்கீங்க. அப்போ நீங்கள் எல்லாருமே வானப்பிரஸ்திகள், திரும்ப வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையினால் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ளுங்கள், என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், அப்பொழுது பாவங்கள் சாம்பலாகிவிடும். ஏன்னா இதை சாம்பல் ஆகிட்டு தான் மேலே வந்து நம்ம போகணும். பாவங்களை அழிச்சிட்டு தான் மேலே போக முடியும். அதனால தான் பாபா உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க, என்னை மட்டுமே நினைங்க, உங்கள் பாவங்களை அழிங்க, அப்போ தான் வானப்பிரஸ்திகள் நீங்கள் வீட்டிற்கு தூய்மையாக வர முடியுங்கிறார். அச்சா, இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது பாயிண்ட்டு, நாம் பிரம்மாவின் வாய் வம்சாவளி பிராமணர்களாக இருக்கின்றோம். சுயம் பகவான் நம்மை மனிதனிலிருந்து தேவதையாக மாற்றுவதற்காக படிப்பை கற்றுக் கொடுக்கின்றார். இந்த ஒரு போதை மற்றும் குஷியில் இருக்க வேண்டும். புருஷோத்தம சங்கம யுகத்தில் புருஷோத்தமர்களாக ஆவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட்டு, இப்பொழுது நம்முடைய வானப்பிரஸ்த நிலையில் நாம் இருக்கின்றோம். மரணம் முன்னால் இருக்கின்றது. திரும்பி நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகையால் பாபாவின் நினைவின் மூலம் அனைத்து பாவங்களையும் சாம்பலாக ஆக்க வேண்டும். வரதானம், ஞானம் என்னும் சாவி மூலமாக அழியாத பொக்கிஷங்களை பாக்கியமாக பெற்று வரும் உயர்ந்த செல்வந்தர்கள் ஆகுக. சங்கம யுகத்தில் குழந்தைகள் அனைவரையும் பாக்கியசாலியாக ஆக்குவதற்கு ஞானம் என்ற சாவி கிடைத்துள்ளது. இந்த சாவியை பயன்படுத்தி எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பாக்கியத்தின் கசானாவை எடுத்துக்கொள்ளுங்கள். சாவி கிடைத்தது, மிகப்பெரிய செல்வந்தர்களாக ஆகிவிட்டீர்கள். ஒருவர் எவ்வளவு செல்வந்தர்களாக ஆவாரோ அவ்வளவு குஷி என்பது இயல்பாக இருக்கும். அழியாத குஷி என்னும் நீர்வீழ்ச்சி அனுபவம் ஆகும். அப்படி அருவி கொட்டுற மாதிரி சந்தோஷமாக இருப்பாங்க. அவர்கள் அனைத்து பொக்கிஷங்களினாலும் நிரம்பியவர்களாக தென்படுவர். ஏன்னா ஞானம் கிடச்சிருச்சுன்னா, ஞானம் உள்ளே போயிடுச்சுன்னா குணங்கள், சக்திகள் எல்லாமே வந்துடும், எல்லா பொக்கிஷமும் வந்துடும். அவர்களிடம் இல்லை என்பதை பொருளே இருக்காது, எல்லாமே நிறைஞ்சவங்களாக அவங்க ஆயிடுவாங்க. ஞானம் இருந்ததுன்னா நல்ல குணம் வரும், சக்திகள் வரும், நல்ல கர்மங்களை பண்ணுவாங்க. அப்போ புண்ணியம் சேரும், ஆசீர்வாதங்கள் சேரும், எல்லாமே நிரம்பியவங்களாக ஆயிடுவாங்க. ஸ்லோகன், தந்தையிடம் தொடர்பினை சரியாக வைத்து கொண்டால் அனைத்து சக்திகளினும் மின்சாரம் வந்து கொண்டே இருக்கும். பாபாவோட கரண்ட் யாருக்கு கிடைக்கும்? பாபா கிட்ட சரியாக கனெக்ஷன் வச்சுருக்கோம். இப்போ டெய்லி யார் பாபா கிட்ட கனெக்ட் ஆகுறோமோ, மனதை பாபா கிட்ட கொடுத்துட்றோமோ, மனசை பாபா சொன்னபடி நம்ம வழி நடத்துகிறோமோ, அவங்களுக்கு பாபாவோட கரண்ட் சக்தி கிடச்சிட்டே இருக்கும். அவ்வியக்த சமிங்கை, ஆன்மீக கௌரவத்தையும் தூய்மையெனும் ஆளுமையையும் கையாளுங்கள். எவ்வளவு தூய்மையோ அவ்வளவு பிராமண வாழ்வின் பர்சனாலிட்டி. ஒருவேளை தூய்மை குறைந்தால் பர்சனாலிட்டியும் குறைந்துவிடும். இந்த தூய்மை என்னும்
இந்த ஒரு ஆளுமை சேவையிலும் கூட சுலபமான வெற்றியை தரும். மாறாக ஒரு விகாரம் இருந்தாலும், அது அம்சமாக இருந்தாலும், கொஞ்சம்தான் இருக்குனாலும் மற்ற துணைவர்கள் அவசியம் இருப்பார்கள். அம்சம் இருந்துச்சுன்னா வம்சமே வந்துடும். எப்படி தூய்மைக்கும் சுகம் சாந்திக்கும் ஆழமான சம்பந்தம் இருக்கின்றதோ, தூய்மை இருக்கிற இடத்துல சுகமும் சாந்தியும் கண்டிப்பாக இருக்கும். அதே போல தான் தூய்மை இல்லைன்னா 5 விகாரங்களுக்கும் ஆழமான சம்பந்தம் இருக்கும். அப்பவித்திரத்தா எங்கே இருக்கோ 5 விகாரம் வந்துடும். ஆகவே எந்த ஒரு விகாரத்தின் அம்சமும் இல்லாத பொழுதே தூய்மையினுடைய ஆளுமையுடன் சேவை செய்பவர் என்று அவர்களை சொல்ல முடியும். அப்போ அந்த தூய்மைங்கிற பர்சனாலிட்டியை நம்ம எவ்வளவு கடைப்பிடிக்கணும். அச்சா. ஓம் சாந்தி.